டைரக்டர் அண்ட் ஆக்டரான செல்வராகவன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் இனி என் ஒய்ஃப் கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்க ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சோனியா அகர்வாலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் 2010 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு. 2011ஆம் ஆண்டு கீதாஞ்சலி அவர்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவங்களோட ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கீதாஞ்சலி மேமும் சரி, செல்வராகவன் சாரும் சரி, ரெண்டு பேருமே சோசியல் மீடியால இப்ப பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலுமே சரி, அதை அப்படியே சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் ஆக்டர் அண்ட் டைரக்டரான செல்வராகவன் சார் வீடியோ ஒன்றும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல அவங்க ஒய்ஃப் தான் அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப செல்வராகவன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கூட என்னால நிம்மதியா இருக்கவே முடியல, நீ என் கூட இருந்தாலும் என்னால நிம்மதியா வாழ முடியல, நீ என் கூட இல்லைனாலும் என்னால நிம்மதியா வாழ முடியல, சுத்த பைத்தியக்காரனா நான் மாறிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்க, நான் எது பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்க, என்னை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன்ற, உன் கூட வாழவே முடியல அப்படின்னு பயங்கர காமெடியா அந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கான்வோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபன்னியா போனது. இதை எடுத்து செல்வராகவன் சார் அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டுதாரு. அண்ட் அங்கேயுமே கீதாஞ்சலி மேம் வந்து கமெண்ட் பண்ணி பயங்கர ரகலையா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பண்ண அட்ராசிட்டிஸான இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. யாரா இருந்தாலும் ஒய்ஃபுக்கு அடங்கிதான் ஆகணும் போல அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா கங்குவா படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்களோட நடிப்புல டைரக்டர் சிவா அவர்களோட இயக்கத்துல கங்குவா படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு படம் மிகப்பெரிய பொருட்செலவுல மிக பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் 3Dல வர போகுது அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்ப்புகளை எகிர செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த ஒரு படம் இப்ப டப்பிங் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலே டப்பிங்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தை பற்றின வரிசையான அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதில் முதல் வகையாக வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஆக்டர் சூர்யா இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான். சூர்யா இதுக்கு முன்னாடி 30 கோடி வாங்கிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் மேலே அவர் சம்பளமாக வாங்கியிருக்காராமா. சூர்யா அவர்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின படங்களை விட இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவரோட கரியர்லேயே இந்த ஒரு சேலரி தான் ஹையஸ்ட் சேலரி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர செஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தை டைரக்டர் சிவா அவர்கள் இயக்கியிருக்காரு. அவரை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டுமே எல்லாருக்கும் இருக்கு. மேலும் சூர்யா அவர்களுமே மிகப்பெரிய தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்து மிக பல நாட்கள் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.